படிக்கிறது வேற, கற்பது வேற. கற்பார் அமபிரானையல்லால் மற்றும் கற்பரோன்னு ஆழ்வார் எழுதுவார். படிக்கிறதுனா என்ன? நம்ம பிள்ளைங்க படிச்சுட்டு எக்ஸாம் எழுதிட்டு மறந்துடுறாங்களே, அது படிப்பது. கற்பதுன்னா ஒரு ராஜா கிட்ட ஒரு பாகவதர் போயிருக்கிறாரு. அரசே, உங்களுக்கு நான் பகவான் கிருஷ்ணனை பற்றி பாகவதம் சொல்லலாம் என்று வந்திருக்கிறேன். எப்பொழுது நீங்கள் கேட்க தயாராக இருக்கிறீர்கள், நேரம் தாருங்கள் அப்படின்னாரு. இந்த ராஜா போயிட்ட, நீங்க போயிட்டு ஒரு 2 நாள் கழிச்சு வாங்கலாம், கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வாங்கலான்னார். இவர் போனாரு. 2 நாள் கழிச்சு மறுபடியும், அரசே, நான் படித்து விட்டு வந்திருக்கிறேன், நான் தயார், நீங்கள் தயாரா? இல்ல, ஒரு வாரம் கழிச்சு கொஞ்சம் நல்லா படிச்சுட்டு வாங்கல அப்படின்னாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. திரும்ப வந்தார். திரும்ப அங்க 1 வாரம் கழிச்சு, மகாராஜா, பாகவதம் படித்து விட்டு வந்திருக்கிறேன், கேட்பதற்கு நீ தயாரா? சாமி, ஒரு 2 நாள் கழிச்சு வரீங்களான்னு வழக்கம் போல சொன்னார். இவர் போனார். என்ன ராஜா திரும்ப திரும்ப இப்படியே சொல்றாரு அப்படின்னு படிக்க ஆரம்பிச்சாரு. அதுல கொஞ்சம் ஆழமா பார்க்க ஆரம்பிச்சாரு. இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், இந்த ஸ்லோகத்துக்கு என்ன அர்த்தம், இந்த இடத்துல ஏன் கிருஷ்ணன் இப்படி பண்ணியிருக்கிறான், அடடா இவ்வளவு நாளா நமக்கு இது தெரியாம போச்சே அப்படின்னு யோசிச்சு படிக்க ஆரம்பிச்சாரு. படிக்க 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 ஐயோ, இவ்வளவு நாளா எனக்கு இந்த அழகு தெரியாம போச்சே, இந்த நயம் தெரியாம போச்சே, கிருஷ்ணனுடைய இந்த லீலையை கவனிக்காம விட்டனே, இதை முழுக்க முழுக்க மறுபடி படிச்சாதான் நான் ராஜா கிட்ட போய் சொல்ல முடியும் அப்படின்னு படிக்க 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 தன்னையே முற்றிலுமாக அதை இழந்து விட்டார். ராஜா ஒரு நாள் அங்கேருந்து வந்து, சாமி, என்னவோ பாகவதம் சொல்றான், நீங்களே எப்ப வரீங்கன்னா சொன்னாரு. நான் ஒண்ணுமே படிக்கலப்பா, அதுல படிக்க படிக்க ஆச்சரியமா இருக்குது, அழுகையா இருக்குது, நெகிழ்ச்சியா இருக்குது, இன்னும் நான் தெரிஞ்சுக்க வேண்டியது எவ்வளவு இருக்கு, எனக்கு ஒண்ணுமே அதுல தெரியாதுப்பா, நான் முடிச்சுட்டு வரேன்னா. ராஜா சொன்னா, இதுதான் நீங்க பாகவதம் சொல்றதுக்கான தகுதி, இன்னைக்கு சாயங்காலமே அரண்மனைக்கு வந்து பாகவதம் சொல்லுங்க. அதுதான் கற்பது உன் நாமம், பகல் இரவாய் பகல் இரவாய் நன்னியே நயந்தோர் அவையத்து, பகல் இரவாய். அதுல முழுகியாச்சுன்னா நேரம் போறதே தெரியாது. நேரம் போறதே தெரியாம அதுல முழுகணும். அதுதான் உண்மையான பக்தி. இந்த பாஸ்கர சேதுபதினு ஒரு மகாராஜா இருந்தார். அவர் தான் சுவாமி விவேகானந்தர் அமெரிக்கா போறதுக்கு தேவையான உதவி எல்லாம் பண்ணார். 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை மதுரையில தொடங்கினார். அவர் சாப்பிட உக்காந்தார்னா அவர்கிட்ட என்ன சிக்கல் அப்படின்னா, பரிமாறுறவங்களுக்கு பெரிய பிரச்சனை என்ன, அவர் கூட இருக்கிறவங்க கிட்ட தமிழ் இலக்கியங்களை பத்தி பேசுவார். தமிழ் இலக்கியத்துல அவருக்கு ரொம்ப ஆர்வம். இலக்கியங்களை பத்தி பேசுவார், நேரம் போறதே தெரியாம பேசிக்கிட்டே இருப்பார். பரிமாறினதெல்லாம் அப்படியே காஞ்சி வரன்னு போயிடும். அந்த இலையை எடுத்துட்டு மறுபடி புதுசா பரிமாறுவாங்களாம். அது மாதிரி 2-3 தடவை கூட இலையை மாத்திருக்கிறாங்க. இவர் ஒரு தடவை பேசிக்கிட்டே இருக்கிறாரு, நேரம் போறதே தெரியல, எல்லாரும் அப்படியே ரசிச்சு கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. அந்த பரிமாறவர் அங்கேருந்து வந்து, சாமி, இரவு உணவு தயாரா இருக்குது, எப்ப சாப்பாடு ரெடி தயாரான்னு கேட்டாராம். அவர் மத்தியான உணவுக்கு உட்கார்ந்து இருக்கிறாரு. தன்னை மறந்து பேசி பேசி நேரம் போறதே தெரியாம இரவு உணவுக்கு நேரம் வந்துருச்சு. சில பேர் சாப்பிடுறதே நேரங்காலம் தெரியாம சாப்பிடுவான், பார்த்துருக்கிறீங்களா? நமக்கெல்லாம் 3 வேளை சாப்பாடு தான். 3 வேளை எந்தெந்த நேரத்தில் என்னென்ன சாப்பிட்றதுன்னு ஒரு நெறிமுறை உண்டு. சில பேருக்கு அதெல்லாம் கிடையாது. நீங்கள் சென்னையில் புறப்பட்டு திருநெல்வேலிக்கு போகிற பஸ்ஸில் ஏறிட்டீங்க அப்படின்னா, நைட் ஜேர்னின்னா 11 மணிக்கு ஏதாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா இறங்கி போய் 4 பரோட்டா தின்ட்டு திரும்ப வருவான். 12 மணிக்கு இன்னொரு இடத்துல இருக்கும், அங்கே போய் நின்று மறுபடியும் ஒரு காஃபி ஒன்று குடிச்சிட்டு வருவான். திரும்ப 3 மணிக்கு இன்னொரு இடத்துல அங்கே போய் ஒரு டீ ஒன்று குடிச்சிட்டு வருவான். 4 மணிக்கு திரும்ப போய் ஒரு காஃபி 4 பிஸ்கெட்டு குடிச்சிட்டு வருவான். நம்ம எல்லாம் பஸ்ஸில் பயணம் போனோம் அப்படின்னா போக வேண்டிய ஊரில் போய் சாப்பிடுவோம். இவன் ஊரா சாப்பிட்றதுக்குன்னே பயணம்னு ஒன்று போயிட்டு இருக்கிறான். அவனுக்கு நேரங்காலெல்லாம் கிடையாது. இந்த கல்யாண பந்தியில் பரிமாறுவாங்க. நம்ம தாய்மார்கள்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. இந்த கல்யாணம் நடக்கிறப்பெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கலாம், அவங்களாம் டயட் கான்ஷியஸா இல்லை என்னன்னு தெரியல, அவங்கெல்லாம் ரொம்ப சாப்பிட மாட்டாங்க. பரிமாறினது அப்படியே இருக்கும், பேருக்கு 2 எடுத்து வாயில வச்சுருவான். சில பேர் ஃபுல் கட்டு கட்டுவான். அந்த சாப்பிட்டு எந்திரிச்சான்னா அந்த இலை அப்படியே சுத்தமாக புதுசாக போட்டா மாதிரியே இருக்கும். அப்படி வழிச்சு அதை சாப்பிட்டுருப்பான். மிளகா காம்பை கூட விட்டு வைக்க மாட்டான். அது ஏதோ ஊறுகாய் மாதிரி அதையும் தயிர் சாத்துக்கு சேர்த்து உள்ள தள்ளியிருப்பான். அந்த இலையை கொண்டு போய் வெளில நீங்கள் போட்டிங்கன்னா நாய் வந்து பார்த்துட்டு நமக்கு முந்தி வேற ஏதோ நாய் சாப்பிட்ருக்க போல இருக்குன்னு போயிருக்கும். அவ்வளவு சுத்தமாக இருக்கும். அப்படிதான் ஒருத்தர் சாப்பிட்டாரு. சாப்பிட்டு எந்திரிச்சாரு, கட்டின வேஷ்டி அவுந்துருச்சு. ஐயர் அவ்வளோ பெருசாக கட்டின வேஷ்டி அவுந்துருச்சு. கூட இருந்தவர், ஏப்பா
வேஷ்டி அவுற அளவுக்கா, வயிறு புடைக்கிற அளவுக்கா தும்ப, வேஷ்டி அவுற அளவுக்கா தும்ப, ஒரு அளவு கிடையாதான. ஓ அளவு இருக்கேன், என்ன அளவுன்னா வேஷ்டி அவுறதான் அளவுன்னா. அவர்தான் பார்த்து 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 உள்ள தள்ளி இருக்கிறான், அதுதான் அளவா. இறை வழிபாடு செய்கிற பொழுது அம்மா கற்பது உன் நாமம், கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பாதாம்புயத், உருகி உருகி பகல் இரவாக செய்து கொண்டிருக்கு. கசிந்து பக்தி, பக்தி செய்யறப்போ கண்கள்ல 2 துளி கண்ணீர் வந்தா அதுதான் பகவானுக்கு செய்யற உண்மையான அபிஷேகம். கசிந்து பக்தி. மெய்தான் அரும்பி விதிர் விதிர்த்து உன் விரையார் கடற்கென் கைதான் தலை வைத்து கண்ணீர் ததும்பி வெதும்பி உள்ளம் பொய்தான் தவிர்த்து போற்றி ஜெய ஜெய போற்றி என்னும் கைதான் நெகிழ விடேன் உடையாய் என்னை கண்டுகொள்ளே. மாணிக்கவாசகர். அப்படியே உள்ளம் நெகிழ்ந்து கண்களிலே கண்ணீர் பெருகுவது கசிந்து பக்தி. தில்லானா மோகனாம்பாள்னு ஒரு பழைய சிவாஜி கணேசன் நடித்த படம் ஒன்று வந்தது, உங்களுக்கு தெரியும். அது எழுதினவர் கொத்தமங்கலம் சுப்புன்னு. அதுதான் சொல்லுவார், ஒரு சிவன் கோயிலில் தாய்மார்கள்லாம் பாடல் பாடிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒரு பெரியவர் அங்கேருந்து வராரு, இவங்களெல்லாம் பார்க்கவே இல்லை. அவர் நேரடியாக சிவன் முன்னால் போய் நின்று அப்படியே உருகிறார். உருகி உருகி கண்கள் அப்படியே கண்ணீர் பெருகு. ஏயுரு தோழி பங்கன் விடமுட்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி அப்படின்னு கோளறு பதிகம்லாம் சொல்றார். அப்பா என்னுடைய உள்ளத்திலே நீ வந்து இருக்க வேண்டும் அப்பா, என் உள்ளம் கவர் கள்வன் நீ அல்லவா, நீ அல்லவா என் உள்ளம் கவர் கள்வன். தோடுடைய செவியன் விடையேறி ஒரு தூவன் மதிசூடி காடுடைய சுடலை பொடிபூசி என் உள்ளம் கவர் கள்வன் அப்படின்னாரு. டக்குன்னு அப்படியே நிறுத்திட்டார். அதுக்கு மேல போல அவர் உள்ளம் கவர் கள்வன்னா கண்ணிலேருந்து கண்ணீரா அப்படியே உருகுது. பார்த்த தாய்மார்கள்லாம் இப்படி ஒரு பக்தி உண்டா, இப்படி ஒரு பக்தி உண்டா அப்படின்னு உருகுறாங்க. அப்படியே கண்ணீர் வடிகிறத பார்த்துட்டு சிவபெருமான் அங்கேருந்து வந்து, அப்பா நீ அழுவாத, வாசல்ல நீ விட்டுட்டு வந்திருக்கிற புது செருப்பு பத்திரமா நான் பார்த்துக்கிறேன், நீ மேல அந்த பதிகத்தை பாடுறா சாமின்னாராம். இவருக்கு உள்ளம் கவர் கள்வன்னு ஒண்ணு, நம்ம செருப்பை எவனாவது களவாண்டு போயிடுவாரோன்னு ஒரு எண்ணம் வந்துருச்சு. கசிந்து பக்தி பண்ற. அப்படியே உள்ளுக்குள்ளே பேரன்பு கண்ணீராக வருகிறது. கல்கத்தா காளி கோயில்ல பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் அங்க பூசாரியா இருக்கிறாரு. அவர் எப்பெல்லாம் பூஜை பண்ண போறாரோ அப்ப வாசல் இருக்கிற அத்தனை பக்தர்களும் போச்சுரா, இந்த ஆள் வந்துட்டானா அப்படின்னு நொந்துருவாங்களாம். ஏன்னா பொதுவா பூஜைக்குன்னு போனாங்கன்னா அவங்க அர்ச்சனை பண்ணுவாங்க, அபிஷேகம் பண்ணுவாங்க, அப்புறம் தீபாராதனை காட்டுவாங்க, வெளில வந்து திருநீர் கொடுப்பாங்க, குங்குமம் கொடுப்பாங்க, ஒரு முறை. அப்புறம் வருகிற பொழுது நடைய சாத்திட்டு அவருக்கு வேர்த்து விரும்புதுன்னா கொஞ்சம் தண்ணியை குடிச்சிட்டு கோவிலை பூட்டிட்டு வெளில வந்துடுவார். ஆனா இவர் அப்படி கிடையாதுங்க. உள்ள போனார்னா அப்படியே கேவல் கண்ணீர் பெருகும். பூஜையெல்லாம் பண்ண மாட்டாரு. அந்த நைவேத்திய பாத்திரம் இருக்கு பாருங்க, அதை எடுத்துக்கிட்டு காளியனுடைய வாய்க்கிட்டக்க போய் கொஞ்சம் சாப்பிட, கொஞ்சம் சாப்பிட, ஜோ உனக்காக நான் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்திருக்கிறேன், கொஞ்சம் சாப்பிடுமா, நீ சாப்பிட்டாதான் இவங்களுக்கெல்லாம் நான் கொடுக்க முடியும், நீ சாப்பிடுமா, நீ சாப்பிடுமா. எங்க கல்கத்தா காளி கோயில் தட்சிணேஸ்வரத்துல நீ சாப்பிட்ட பிறகுதான் இவங்கெல்லாம் சாப்பிட முடியும். ஓ நான் சாப்பிட்டாதான் நீ சாப்பிடுவியா, சரி நான் சாப்பிட்றேன், நீ அப்புறம் சாப்பிட்றியா அப்படின்னு இவரு கொஞ்சம் வாயில போட்டுக்குவாரு. அப்புறமா இந்த நான் சாப்பிட்டேன், நீ சாப்பிடு, நீ சாப்பிடு. அப்போ ஒரு பூனை ஒண்ணு வருது, ஓ இன்னைக்கு பூனை வடிவத்துல நீ வந்திருக்கிறியா, சரி நான் முதல்ல உனக்கு இப்படி வந்திருக்கிறிய இங்க கொடுத்துட்றேன், அப்புறம் உனக்கு கொடுக்குறேன்னு அந்த பூனைக்கு நைவேத்தியத்தை வச்சுட்டு பூனைக்கு நமஸ்காரம் பண்றாரு. வெளில இருக்கிறவங்க எல்லாம் எப்படி இருக்கும், யோ யாரியா இந்த ஆளை உள்ள விட்டுது, இவனுக்கு யாரியா உள்ள விட்டுது, பூஜை பண்ணுவார்னு பார்த்தா பூனையை ஊந்து கும்பிட்டுக்கிட்டு இருக்கிறாரு. இப்படி ஒரு சாமியா நமக்கு தேவையா? தவிக்கிறாங்க, துடிக்கிறாங்க. இவர் பார்த்தாரு, நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், நான் உங்ககிட்ட என்ன கேட்கிறேன், உன் தரிசனம் வேணும்னு தானே கேட்கிறேன். பணம் கேட்டனா, நகை கேட்டனா, பிள்ளைகள் கேட்டனா, மனைவி மக்கள் கேட்டனா, நிலம் உன் தரிசனம் வேண்டும்னு தானே கேட்கிறேன். என் நைவேத்தியத்தை நீ ஏத்துக்க மாட்டியா? சரி சரி, என் நைவேத்தியத்தை நீ ஏத்துக்கலனா என்னையே நான் உனக்கு நைவேத்தியமா தரேன் அப்படின்னு கர்ப்ப கிரகத்திற்குள்ளே ஓடி காளியின் கையில் இருந்த வாளை உருவி தன் நெஞ்சிலே பாய்ச்சிக் கொள்வதற்காக உள்ளே போகிறார். நெஞ்சிலே பாய்ச்சிக் கொள்ளுகிற அந்த நேரத்தில் அப்படியே மயங்கி கீழே விழுகிறார்.
3 நாட்கள் அந்த மயக்க ஞான நிலையில் இருந்துவிட்டு பிறகுதான் நான் கண் விழித்தேன். அவ்வளவு ஆனந்தத்தை அம்பிகை எனக்கு வழங்கினாள்னு எழுதுகிறார். எங்கு காணினும் பிரகாசமாக அவளுடைய முகம் ஜோதி மலர்தான் எனக்கு தெரிந்தது. 3 நாட்கள் அந்த ஆனந்தத்தில் இருந்தேன். இவர்கள் என்னை எழுப்பி விட்டதால் கண் திறந்தேன்கிறார். 3 நாள் அப்படியே இருந்திருக்கிறார். கசிந்து பக்தி பண்ணுவது என்பது அம்பிகையினிடத்திலே எப்படி இருப்பது என்பதை நமக்காக அவர் சொல்லுகின்றார்.